வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு வந்து சொரக்காயும் பூசணிக்காய் சின்ன பிஞ்சு இதையும் போட்டதும் சாம்பார், பாசிப்பருப்பு போட்டு சாம்பார். சொரக்காயும் சொல்லிட்டேன், சொரக்காய் பூசணிக்காய் போட்டு சாம்பார் சூப்பராக சமைச்சு சாப்பிட்லாம். நாங்கள் பருப்பு போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். பாசிப்பருப்பு போட்டு வைக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். சொரக்காய் பிஞ்சு கன்சீவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. அதே நேரத்தில் இப்படி வெயில் காலத்தில் நீர் சம்பந்தமாக அதிகமாக நம்ம உடம்புல அதிகரித்து கொடுக்கறதுக்கு இந்த சொரக்காய் ரொம்பவே நல்லது. இப்போ இதை பட்டையெல்லாம் சீச்சிட்டு அறுந்துட்டு எப்படி சமைக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ பருப்பு வெந்துக்கிட்டு இருக்குது. இதில் பெருங்காயமும் மஞ்சத்தூளும் போட்டோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 3 அறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இதையும் சேர்த்துக்கிறோம். நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் சொரக்காயும் பூசணிக்காயும் நல்லா அறுத்து இந்த வாக்கில் வச்சுக்கிட்டேன். வேகவும் சின்ன காயாக போயிடும், அதனால் கொஞ்சம் பெருங்காயாக போட்டாச்சு. இப்போ அலசி அள்ளி வச்சுக்கிறோம். பருப்பு நல்லா வெந்த உடனே இதில் போட வேண்டிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பெருங்காயம் எல்லாம் போட்டு மஞ்சத்தூளும் போட்டு வெந்துக்கிட்டு இருக்கு. சொரக்காய் பூசணிக்காய் கழுவி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து வேக விட்டு குழம்பு தாளிக்கும் போது உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, சார்ஜ் நிற்க போகுது, சார்ஜ் போட போகிறேன். காய் நல்லா சுண்டி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேக்காடு வேகட்டும். ஏன்னா நம்ம பருப்போடு போட்டு சேர்த்து வேக வச்சுட்டோம், பூசணிக்காயவும் சொரக்காயவும். இப்போ நல்லா சட்டி நிறையா இருந்துச்சு. இப்போ தான் கிண்டுறதுக்கு நல்லா அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வருது. அதனால் இந்த காய் தண்ணி சத்து உள்ள காய்கள் வைக்கும்போது தண்ணியை நம்ம பருப்பு வேக போடும்போது கொஞ்சமாக வச்சுக்கிறணும். இப்போ இன்னும் இது நிறையா தண்ணி சத்து நிறையா வெளியில் வரும் பாருங்கள். இப்போ காயில் உப்பு பிடிச்சி நல்லா வேகட்டும், அதுக்காக உப்பு போட்டுக்கிறோம். இப்போ இந்த அடுப்பில் தூக்கி வச்சுட்டு இந்த அடுப்பில் நம்ம தாளிப்பு கொடுத்துருவோம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, சின்ன ஜீரகம், பூண்டு வச்சு தட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை தான் நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயும் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சு. கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கிறோம். கருவேப்பிலை, பூண்டு, சின்ன ஜீரகம் வச்சு வச்சுருக்கோம். நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்தோன்னா சாம்பாரில் எடுத்து ஊற்றிக்க வேண்டியது. கொதிக்குதா? நல்ல வாசமாக இருக்கும். நம்ம பூண்டு, சின்ன ஜீரகம் தட்டி வாசமாக இருக்கும். மண் சட்டியில் வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ சுட சுட சாதமும் வடித்தாச்சு. நம்மளுக்கு பூசணிக்காய் சொரக்காய் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்லாம் வாங்க. சாதத்தில் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நீர்ச்சத்து உள்ள காய் தான். நம்மளுக்கு சுட சுட சாதத்தோட பூசணிக்காய் சொரக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாமா? பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.